और नया पीसी सेटिंग वीडियो का लिंक नीचे का डिटेल्स में तुम मैं मारा ना मेरे को पता है कहाँ पे जाएगा उधर चलो पर सो दोस्तों काफ़ी लोग सेटिंग बोल रहे थे, तो आज मैं रिवील करने वाला हूँ मेरा पीसी सेटिंग, ठीक है। तो यहाँ पे सेटिंग में जाके अगर सेंसिटिविटी में मेरा देखा जाए तो ही मेरा जनरल 0 ही रहता है पीसी में, और रेड डॉट रहता है 114, 2x स्कोप 119 और 4x 81 करके स्नाइपर स्कोप पर। तो आप लोग हो ही जाएगा कोर, ठीक है। सीपीयू एलोकेशन और मेमोरी एलोकेशन कुछ इतना है, और खेलता हूँ 40 DPI एंड डिवाइस में मैं खेलता हूँ इधर क्या बोलते हैं फ़ोन पे OnePlus 8T, ठीक है। तो मेरे को ये बेटर लगता है, ये प्रेफर करता हूँ मैं। एंड एक्स सेंसिटिविटी 1.55 प्लस वाई 0.77, और यहाँ पे मेरा टिक्स का बात किया जाए तो 80801645 एंड फील्ड एक्स का ये, वाई का ये, और थोड़ा सा ध्यान से कॉपी कर सकते हो, क्लिक करो और கேட்கறதுக்குலாம் வேற ஒன்றும் இல்லை. இந்த புஷ் காணுங்க தூங்கி போயிருப்பாங்க. நம்பர்லாம் நம்பர்லாம் இல்லையா? வீட்டை சீக்கிரம் தூங்கிடுவாங்க. இப்போ ஏதாவது கொஞ்சம் நைட் ஆடுவாங்க டிஸ்கார்ட்ல கேம் ஆண்டா டிஸ்கார்ட்ல பாபு பாபு யாருடா பாபு பாபு இதுன்னு உனக்கு ஏத்தவங்களாக பாபு இருக்க எல்லா வேலையும் போட்டு வின்சென்சோ பாத்தியா இருக்கானா பேச மாட்டேன்றான். எஸ்கே வந்து டவுனு ஈவில் ஒரு 14 சாப்பிடுறாரு தட்டி அடிச்ச ஈவிலுக்கு முன்னாடி அடிக்க வரான். ஈவில் அடிச்சிருக்காரு. ஐயோ பிரதோஸ் அதான் பிரதோஸ் ப்ரோ எங்க ப்ரோ சாப்பிடுவோம் ப்ரோ வின்சென்சோ ப்ரோ வாழ்க்கை என்பதே பழத்து கொட்டை இலவு கொட்டை அடிச்சு இத்தனை மட்டும் இன்வைட் பண்ண சொல்லுங்கடா. ஒருத்தனை மட்டும் யாரு ப்ரோ ஒன்டா படிச்சவன் யாரு தெரியுமா ஈவிலு? உன்னோட ஈவில் ஈவில் 2.5 GP conversion for everybody. ஈவிலோட பிக் ஃபேன். ஆனாங்க டைம் ஆச்சுங்க. பேசுவேன் ப்ரோ பேசுவேன் அவன் போடுறாங்க ஈவில் இருக்குல்ல ஈவில் இருக்கா ப்ரோ அதான் பேசுறேன் கேம் பிளே ஈவில் இருக்கா ப்ரோ ப்ரோ அச்சா ப்ரோ எனக்கு முடியாது இப்போ குட் கேம் பிளே அச்சா ப்ரோ பார்த்தாலும் பச்சையே வாங்க மாட்டான் பாரு. குட் கேம் பிளே ப்ரோ. நான் சொல்ல உனக்கு கமெண்ட் போட்டா நான் அதை படிச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நம்பிட்டு இருந்து அதை என்கரேஜ் பண்ணிட்டோம்னா இன்னும் அவங்க அதுக்குள்ளதான் போவாங்க. அதுல இருந்து மீண்டு வரவே மாட்டாங்க. சோ இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது உண்மையோ பொய்யோ பொய்ன்னு நம்பிடுவோம். வெளியே போடா. நாங்க என்ன நினைக்கிறோம்னா போய் தான்டா இது போய் தான். இந்த பையனுக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு மேல கூப்பிடாதீங்க அப்படியே ஓட்டுங்க வெளியே போங்க. வீடியோட பாக்க போவாங்க காலையே பாக்க இன்னும் அவங்க அதுக்குள்ளதான் போவாங்க. அதுல இருந்து மீண்டு வரவே மாட்டாங்க. சோ இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது அத உண்மையோ பொய்யோ பொய்ன்னு நம்பிடுவோம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த பையனுக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு. சரி அப்ப வாங்க ஒரு மேட்ச் போடலாம். பெஞ்ச் மேல இருந்தேன் சாப்பிட போயிட்டா இல்ல இன்னும் சிம்பிளி அசன் போட்டு ரெண்டு இன்ஸ்டாகிராம் பெஞ்ச் மேல இருந்தேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆம்பளைன்னா என்னது தெரியுமா? தெரியாது ப்ரோ தெரியல.
பெரிய ஒரு ஃபிகர் அவளுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஓப்பன்லி கேவா இருந்தா வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இன்னும் ஆப்னண்ட் பயன் எப்போல இருந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்படி அந்த மாதிரி ஒரு கட்டெண்ணம் மனசுல வந்து அத சொல்லுங்க முதல்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணேன் பார்த்தா பிடிக்கலன்ட்டா. இவ்வளவுதான் சிம்பிள் ஒன் லைனர் இது. ஒன் சைடுல அப்பா லவ் ஃபெயிலியர். உள்ளதாங்க இருக்கேன் நானு. ஒன்னும் அவங்க டீம்மேட்ல இன்வைட் பண்ணி எனக்கு ஆட தெரியாது. வெற்றிவேல் வெற்றிவேல் முருகா. அந்த மாதிரி ஒரு கட்டெண்ணம் மனசுல வந்தது. ஸ்டார்டடி நான் இன்வைட் அத சொல்லுங்க முதல்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணேன் பார்த்தா பிடிக்கலன்ட்டா. இவ்வளவுதான் சிம்பிள் ஒன் லைனர் இது. ஒன் சைடு லவ் அப்பா லவ் ஃபெயிலியர். அம்மா என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கம்மா அங்க? நல்ல பிளேயர். இது பாத்துங்க க்ளீன் பண்ணுங்கறன்னு கூட அறிவு இல்ல. பொண்ணுங்களுக்கு கூட நான் நிறைய அடிச்சு தருவேன். நல்லா சாப்பிடுங்க. ஆமா ஆமா. சேஞ்சிங் ரூம் எட்டி பார்க்கலாமா? எங்கெங்கயோ போதுடா இது. எங்கெங்கயோ போதுடா. அடி வாங்க செத்துருவாங்கடா. வேணாம்டா. நான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. ஏய் எங்க ஓடுற? ஏய் என்னடா இந்த அடி என்ன பேசி நானும் குளிக்கிறேன். பாபு கூட்டம் வந்துருக்காங்க. பாபு சைலண்ட் பாபு. என்னாச்சு? இன்டிமேசி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இருக்கு இடம் கொடுத்தா சாத்தின்னு இருக்கணும். ஒரு பொம்பளைன்னா தப்பா பேசுறது அவருக்கு விளையாட்டு. இது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு